மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சாரதா வந்து மகளோட வாழ்க்கையை நினச்சி கதை எழுதிட்டுருக்காங்க. ஏன் இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து அழுதுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரியுமே பதிலே சொல்லாமல் அழுதுட்டுருக்கப்போ ராகினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசுபதி அன்பரசு 2 பேருமே வர சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களுமே அந்த ஒரு ஸ்பாட்க்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா ரொம்ப கேவலமாக காவேரியை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பணத்துக்காக காவேரி என்ன வேணால் பண்ணுவா, இது என்ன இதெல்லாம் படத்தை பார்த்து செய்கிறாங்க, 1 வருஷம் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இதை கேட்கும்போது அசிங்கமாக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வெண்ணிலா வந்துட்டால, வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் இனிமேல் காவேரியை துரத்திட வேண்டியதான், வீட்டை விட்டு துரத்தணுன்னா வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான் விஜய்க்கு. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா தான் பேக்கோட தானே நிற்கிறா, அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, இதனால் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து கோவப்பட்டு பேசுகிறாரு. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் உங்களை இங்கே வர சொன்னது, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க, உங்கள் வேலையை நம்ம நீங்கள் பாருங்கள், காவேரி இங்கே தான் இருப்பா, காவேரி எங்கள் கூட தான் இருப்பா, இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, உங்களுக்கு இது அவசியமும் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் தாத்தா கத்த, இன்னொரு பக்கம் விஜயுமே வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஆமாம் விஜய் காவேரி வந்து இங்கே தான் இருப்பா அப்படின்னு வந்து விஜய் சொல்ல, போதும் போதும் இந்த மாதிரி பொய்யா பேசி பேசி என்னை நம்ப வச்சு எல்லா விஷயமும் பண்ணதும் போதும், திரும்ப திரும்ப என்ன ஏமாளி ஆக்காதீங்க அப்படின்னு காவேரி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே காவேரி வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் வந்து என் குடும்பத்துக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னை வந்து நாசமாக்குனதெல்லாம் போதும் போதும், இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, என் குடும்பத்துக்கு யாருக்கிட்ட நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறீங்க, அதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, நாளையோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ எந்த தைரியத்தில் நீங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, போதும் விஜய், நான் முட்டாள் ஆனது போதும், நீங்கள் என்னை முட்டாள் ஆக்குனதும் போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து தாத்தா சொல்கிறாரு, காவேரி நீ கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் பேசுகிறமா, நான் சொல்கிறத கொஞ்சம் அவசரப்படாமல் கேளு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் தான் தாத்தா எங்களை வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, விஜய் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனால் சந்தோஷமாக தான் நாங்கள் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம், அது எது வரைக்கும் தெரியுமா, வெண்ணிலா இந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் நானும் விஜயும் சந்தோஷமாக தான் இருந்தோம், நல்லா தான் இருந்தோம், இன்றைக்கி வெண்ணிலா கால் எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கு வந்துச்சு பிரச்சனை, விஜய்க்கு என்னை விட வெண்ணிலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, டிவோர்ஸ் பேப்பர்லேயுமே விஜய் வந்து சைன் வாங்கிட்டாரு, கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு, அப்போ கிளம்பு அப்படின்றப்ப நான் கிளம்பி தானே ஆகணும், யாருக்காக தாத்தா இந்த வீட்டில் நான் இருக்கணும், உங்கள் பேத்தியாக இருக்க சொல்கிறீங்களா, அப்படி இருக்க முடியாது, நான் விஜய்க்கு பொண்டாட்டியாக மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும் தாத்தா அப்படின்னு காவேரி மனசில் இருக்க எல்லா விஷயத்தையுமே கொட்டுறாங்க. இதை கேட்டோன்னே தாத்தாக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகுது. என்னம்மா சொல்கிற, இப்படிலாம் சொல்லாதம்மா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட காவேரி அப்படின்னு சொல்ல, இல்லை தாத்தா இவருக்கு வெண்ணிலா தான் முக்கியம், வெண்ணிலா வந்து அன்றைக்கி இவர் என்ன தெரியுமா பண்ணார், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வெண்ணிலா கூடவே போயிட்டாரு, நான் என்ன தாத்தா நினைப்பேன், வெண்ணிலா மட்டும்தான் இவரோட மனசில் இருக்காங்க, இன்னொரு விஷயம் என்ன தாத்தா என்ன தெரியுமா, அன்றைக்கி வெண்ணிலா வந்து என்னை கீழே தள்ளி விட்டாங்க இல்லையா, ஓடி வந்து என்னையை தூக்காமல் வெண்ணிலா கையை பிடிச்சிட்டே வந்து நிற்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் வந்து என்கிட்ட ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவார், என்ன வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெண்ணிலா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தான் வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கே வராரு, இதுக்கு மேலே எப்படி தாத்தா உங்களுக்கு நான் வந்து சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஒரு நிமிஷமும் இந்த வீட்டில் நான் பட்டது எல்லாமே நரக வேதனை தான் தாத்தா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த வீட்டில் இருந்து இருப்பேனா போயிடுவேனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எனக்குள்ள, என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா, அவன் கூட வாழ்ந்த நாட்கள் முடிஞ்சிடுச்சு நீ கிளம்புன்னு சொல்லிடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷமும் நான் தவிச்சு கதறி அழுதுட்டு இருந்தேன். இப்போ முடிவு தெரிஞ்சிருச்சு, வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் விஜய் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து தவிச்சு போய் அழைச்சி நிற்கிறாரு. காவேரி குடும்பத்துலேருந்து வந்து எல்லாருமே காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, காவேரி கஷ்டப்படாத, அழுகாத, என்னாலே உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என் குடும்பத்துக்கு நான் செய்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உன்னோட வாழ்க்கையை எப்படி நாசமாக்கிட்டே காவேரி அப்படின்னு காவேரி குடும்பத்துலேருந்து எல்லாருமே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, காவேரியை வந்து கதறி அழுகிறாங்க. அதே மாதிரி காவேரியுமே அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட வந்து தாத்தா சொல்கிறாரு, நான் அப்போவே சொன்னேனே காவேரி கிட்ட சொல்லி புரிய வை, நீ டிலே ஆக்காத, நீ வந்து நேரம் ஆக்காக்க உனக்கு தான்டா பிரச்சனை ஜாஸ்தின்னு சொன்னேன், நீ கேட்டியா விஜய் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு. விஜய் வந்து தாத்தா சொல்கிறதுக்கு எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே நிற்கிறார். என்ன தாத்தா இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, இதுக்கு தான் விஜய் சொன்னேன், நான் சொல்கிறத கேளுடான்னு தலையிலே அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிறாங்க. இப்போ வந்து சாரதா சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், என் பொண்ணு தான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேலே என்ன இருக்குது, குடும்பத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு நிற்கிறா, இவ ஒரு முட்டாள், இவ்வளோ சொல்லியும் எதுவுமே வந்து பிரோஜனம் இல்லை, வாழ்க்கை இருக்குமா இருக்காதா, நம்ம இந்த வீட்டில் வாழுவோமா, எத்தனை நாள் வாழுவோம், இதோட வந்து அனுப்பிடுவாங்களா அப்படின்னு என் பொண்ணு ஒரு நாளும் நரக வேதனைப்பட்டிருக்கா, அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு நாளும் வாழ்கிறேன் அப்படிங்கிற பேரில் செத்துருக்கா, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு, இதோட நான் வந்து என் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் விட்டுருங்க அப்படின்னோட விஜய் வந்து சொல்கிறாரு, அத்தை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னோட, போதும்ப்பா போதும், நீ இவ்வளோ நாள் நீ சொன்னதும் போதும், நான் கேட்டதும் போதும், எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டே, உன்னை நான் எவ்வளோ நான் நம்பியிருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி இப்படி பண்ணிட்டியே, நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி பண்ணிட்டியே விஜய் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்ல, சாரதா நான் சொல்கிறதையாவது கேளுமா அப்படின்னா, போதும் இனிமையாவது அவன் நிம்மதியாக இருக்கட்டும், இந்த வீட்டில் பட்ட நரக வேதனைகள்லாம் அவள் கொஞ்சமாவது ரிலீஃபாக இருப்பாள்ல, நான்
நான் என் பொண்ணை பார்த்துக்கிறேன், அவளோட நரக வேதனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆக்கி நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவளோட அப்பா இருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கு அவளோட வாழ்க்கை ஆயிருக்குமா? அவளே முட்டாள்தனமாக எல்லா வேலைகளையும் பண்ணிட்டா, எவ்வளோ அனுபவிச்சிருப்பா, இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது அப்படின்னு சாரதா வந்து கதறி அழுதுச்சே ஒரு பக்கம் வந்து காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராகினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு விஜய் அழுறாரு. விஜய் முதல்ல இந்த விஷயம் சொல்லியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.